Hello ladies and gentlemen, in this video I discuss about gold, USD CAD, USD JPY எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ஸ்கேல்பிங் தான், ஓகேங்களா. நார்மல் டெக்னிக்கல் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி ஆனால் கேரட் அனாலிசிஸ் கிடையாது. ஸோ இப்போ எல்லாமே ஆன்லைன் அனலைஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ கோல்டை பொறுத்தல பார்த்தோம் அப்படின்னா நல்லா வால்யூம் வந்துகிட்டு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் போய் ப்ரைஸ் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வரும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து பொசிஷன்ஸ் வந்து ஸ்கேல்பிங் அண்ட் டே ட்ரேடிங்கிறது பார்க்கலாம், ஓகேங்களா. அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். தென் யூஎஸ்டி கேடு வந்து இப்போதைக்கு நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் ஆகி மேலே போய்கிட்டு இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே வரட்டும், இதனால் ஒரு ஏரியாஸ். ஸோ இங்கேருந்து மேலே போகும்போதில் செட்டப்ஸ் வந்து நம்ம யூஎஸ்டி கேடில் என்ட்ரி செட்டப் பார்க்கலாம், ஓகேங்களா. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபோமோ வந்து எதுவும் வர வேணாம். இப்போ அடுத்து ஜிபிபி ஜேபிஐ பொறுத்தளவு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரீம்லி நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸை இங்கே பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ பாடி க்ளோஸ் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து கண்டிப்பாக ஜிபிபி ஜேபிஐ வந்து மேக்ஸிமம் ஆஃப் த டைம் மெஜாரிட்டி மேலே தான் போகும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இப்போயே ஒன்று செட்டு பார்க்கணும். ஏன்னா இப்போ வால்யூம் வரல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ வால்யூம் ஒரு ஆவரேஜாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் நியூயார்க் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் எப்படி ஆகும்ன்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. இல்லை கொஞ்சம் எஸ்எல் அதிகமாக தான் பரவாயில்லனா இந்த ஸ்விங்கில் நீங்கள் எஸ்எல் வச்சுக்கோங்க. டிபி வந்து இன்ட்ராடே பேருக்கு நான் சொல்கிறேன். ஸ்கேல்பிங் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். பெரிய லெவலில் ஃபார் மினிமம் வந்து நீங்கள் இந்த ரேஞ்ச் கேப்சர் பண்ணலாம். 1:5 ஆச்சு மினிமம் கேப்சர் பண்ணலாம். உடனே மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். தென் பிடிசியை பொறுத்தவரை நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. மேலே நல்ல மேனுபேஷன் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியும். ஸோ மேலே மேனுபேஷன் ஆகிடுச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி டவுன் ட்ரெண்ட் வரக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது வித் அப் ட்ரெண்டில். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் 10 மினிட்ஸில் வால்யூம் வரும். 12 மினிட்ஸில் அந்த நேரம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் ஜிபிபி ஏயுடியை பொறுத்தது நல்ல ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸில் ப்ரைஸ் டேப் ஆகிட்டு பெரிய ஃபால் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபால் திரும்ப ரீட்ரேஸ்ட் ஆகிட்டு வர மாதிரி நம்ம செல்லுக்கான செட்டப்ஸ் வந்து பார்க்கலாம். இங்கே போய் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கீழே வரும். அப்போ செல்லுக்கான செட்டப்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சில்வர் அதே தான், நல்ல மேஜர் ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக வந்துருச்சு. ஸோ ஒன்று இங்கே ரிவர்ஸ் ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு சின்னதாக இருக்குல்ல, ஸோ இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது, அங்கே ரிவர்ஸ் ஆகும். ஸோ 2 ரேஞ்சில் ஒரு இடத்துல ரிவர்ஸ் ஆகும். நம்ம லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 10 மினிட்ஸ்க்குள்ளே வால்யூம் வந்துடும், அப்போ செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து யூரோ ஜேபிஐ பொறுத்தவரை ஜேபிஐ முடியக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் த பேர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ட்ரெண்டில் தான் இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் கன்சல்டேஷன், அதாவது ட்ரெண்ட் மேலே போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. ட்ரேட் செட்டை பார்க்கலாம். அதுக்கப்புறம் யூரோ ஏயுடி ஜேபியும் அதே தான், ஒரு மேஜர் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது. அப் ட்ரெண்டில் மேலே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுன்றதை பார்த்துட்டு என்ட்ரி செட்டை பார்க்கலாம். எப்பவுமே ஆஃப்டர் வால்யூம் ஒரு டயத்தில் நீங்கள் ஸ்கேல்பிங் அண்ட் டே ட்ரேடிங் பண்ணினாலும் ஓகே தான், ஓகேங்களா. வால்யூம் வந்தாலே நம்ம டேரக்ஷன் உடனே மேலே போக ஆரம்பிக்கும். ரீட்ரேஸ்மெண்ட்கான வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போது என்எஸ்டி ஜேபியும் அதே தான், நல்ல ஒரு சப்போர்ட் கீழே ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்குது, ட்ரெண்ட் இருக்குது. எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுன்றதை பார்த்துட்டு நம்ம என்ட்ரி செட்டை பார்க்கலாம். தென் யூரோ யூஎஸ்டியும் அதே தான், ட்ரெண்ட் இருக்குது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ட்ரெண்ட் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகி இப்போதைக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு ரெடியாக நின்றுட்டு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஸ்விங் ஹை இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகிட்டு ஃபுல்லாக அக்ரெசிவாக போயிட்டுருச்சு அப்படின்னா உடனே அக்ரெசிவ் என்ட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போது ஏயுடி கேடை பொறுத்தில் பார்த்தோம்னா சப்போர்ட்லேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே வந்துட்டுருக்கு. இங்கேருந்து கீழே வரும் கண்டிப்பாக மேக்ஸிமம் ஆஃப் த டைம். ஏன்னா 10 டவுன் ட்ரெண்டில் இருக்குது. கீழே வரும்போது இன்ட்ராடே இந்த ஸ்கேல்பிங் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது மேக்ஸிமம் இந்த வீடியோ வரும்போது ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும் கரெக்டாக. பிரேக் அவுட் ஆகி இப்போ இது கூட எந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னா நான் சொன்ன லெவல்ஸை பிரேக் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட்டில் நிற்கும் அந்த வீடியோ பார்க்கும்போது. ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வந்து அப்படி நீங்கள் செல் பார்த்துடலாம், ஓகே. இல்லைன்னா 20 to 40 மினிட்ஸ்க்குள்ளே வீடியோஸ் வந்து அப்லோட் ஆயிரும், ஓகேங்களா. அதனால தான். இப்போ அடுத்து யூகே ஜேபியை பொறுத்தளவு யூகே 100 பொறுத்தளவு கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த சப்போர்ட்லேயும் அகெயின் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அடுத்து S&P 500 நேற்று டவுன் ட்ரெண்ட் சேனல் இருந்துச்சு, அப்போயே அப் ட்ரெண்ட் மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட், அது கேப் அப் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சு. இன்றைக்கும் அதே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. எக்ஸாக்டாக நேற்று நடந்த சேம் ஸ்ட்ரக்சர் தான் இங்கே நடந்திருக்கு. இது கேப் அப் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு செட்டப்ஸ் பார்க்கலாம். ஸோ கரெக்டாக என்ன இருக்குன்னா இந்த ஸ்விங் ஹை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்விங் ஹை வந்து நல்லாவே ஒரு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அங்கே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம அந்த ஸ்விங் ஹைக் மேலே வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். தென் யூரோ யூஎஸ்டி வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்ம. தென் ஜிபிபி யூஎஸ்டியும் அதே தான், ட்ரெண்ட் ஆல்ரெடி உள்ளே இருக்குது. ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துட்டுருக்கு, சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து மேலே போகுமா கீழே போகுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் உடனே ட்ரேட் எடுத்துறதையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இருக்கணும், ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம NAS 100 பொறுத்தளவு இது அதே தான், நல்லா சப்போர்ட் எடுத்துருக்கு மேஜர் சப்போர்ட்டில். இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கீழே வரலாம், ஓகேங்களா. ஸோ இன்னும் ஒரு 7 மணிக்கு வால்யூம் வரும், அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுன்னு. இப்போ அடுத்து US30 அதே தான், நல்ல ஒரு சப்போர்ட்லேருந்து இன்னும் மேஜர் சப்போர்ட் கீழே இருக்குது. இது வந்து ஓரளவு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் தான். இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வரும்போது தான் என்ட்ரி செட்டை பார்க்கலாம், ஓகேங்களா. தென் USD JPY நல்ல ஒரு ரிஜெக்ஷனில் நடந்துகிட்ருக்கு. இந்த ரிஜெக்ஷனில் பிரேக் அவுட் ஆகி கரெக்டாக இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டில்
இந்த இது லோ கீழே பாடி க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சப்பனா டெஃபினெட்லி நம்ம வந்து இங்கே ஒரு செல்லுக்கான செட்டப்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் ஜிபிவி சிஹெச்எஃப் வந்து இதுவும் அதே தான். ட்ரெண்ட் லைனில் இருக்குது, மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அங்கே டச் ஆனோடனே கீழே வந்துட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. தென் கோல்டு பார்த்தாச்சு எல்லாமே. ஓகேங்களா. ஸோ கோல்டு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டுருக்கு. இன்னும் 8 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அங்கே ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வரும்போது உங்களுக்கு வீடியோஸ் வந்துருக்கும். நீங்கள் கரெக்டாக என்ட்ரி வந்து கரெக்டாக அந்த ரேஞ்சில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ பார்த்ததுலாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி எதுவும் கால்ஸ் கிடையாது. இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தோம் கமெண்ட் ஃபுல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த நீங்கள் கரெக்டாக எல்லா என்ட்ரி செட்டும் பக்கத்தில் வருன்றனால தான் நான் உடனே வீடியோஸ் முடிக்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் பேட்ச் மட்டும் எடுத்து நீங்கள் ட்ரேட் செட்டப் பாருங்கள். ஓகேங்களா.